ஆன்மீக ஐதீகங்கள். ஆலமரம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஆலமரம் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். மரங்கள் தெய்வீக அம்சம் கொண்டதாக சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் உணர்ந்து கொள்ளும் தன்மையில் இருப்பவை தாவரங்கள். இந்தியாவில் ஒரு மரம் தனக்குத்தானே நடவு செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டுள்ளது. பூமியின் மீது தன் வலுவான கரங்களை நீட்டி பரப்பிக் கொண்டு குடை விரிக்கிறது. ஓராண்டுக்குள் வேர்களை ஊன்றிக்கொண்டு புதிய வேரை கிளைகளில் இருந்து மீண்டும் மீண்டும் இறக்கிய வண்ணம் வானில் பறக்கிறது என்கிறார் பிளினி. அதுதான் ஆலமரம். மகம் நட்சத்திரத்தின் கதிர்வீச்சுகளை உள்வாங்கிக் கொண்டு கெட்ட கதிர்வீச்சுகளில் இருந்து காப்பாற்றி நல்ல கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் ஆலமரத்துக்கு உண்டு. எனவே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலமரம் வளர்த்து வந்தால் நல்லது நடக்கும் என்கின்றனர். பாரத திருநாட்டில் ஆலமரங்கள் எப்போதும் தியானத்துக்கு உரிய இடங்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஆலமரம் நுண்ணுணர்வு கொண்டது. அகலமான உருவ அமைப்பு கொண்டதால் அகல் மரம் என்பது பின்னர் மருவி ஆலமரம் என்றாயிற்று. ஆலமரங்களின் அடியில் நீங்கள் ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டால் அவையே அதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி தியான மண்டபம் போல திகழ்கின்றன. இம்மரத்தின் கீழே அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதாக கைகூடும். திருஆலங்காடு திருத்தலமானது அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம். முற்காலத்தில் இப்பகுதி முழுவதுமே ஆலமரங்கள் அதிகம் வளர்ந்திருந்தன. இதனால்தான் இங்கே கோயில் கொண்டுள்ள இறைவனை வடாரண்யேஸ்வரர் என்றழைத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். வட என்றால் வடமொழியில் ஆலமரம், ஆரண்யம் என்றால் வனம் என்று பொருள். அதனால்தான் திருவாலங்காடு தலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் இறைவனை வடாரண்யேஸ்வரர் என வணங்குகிறார்கள். ஆலமரம் வெகுகாலம் வாழ்வதால் தொன்மூதாலம் என்று சங்கப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன. இம்மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணம் உடையவை. அம்மரத்தின் விழுதுகள் குழந்தை பாக்கியத்தை அருளும் தன்மையுடையவை. ஆலமர நிழலில் அமரும் மக்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பார்கள் என்பதை அறிந்த நம் முன்னோர்கள் ஆலமரத்து நிழலில் பஞ்சாயத்துக்களை நடத்தினர். மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன், நதியொடு கொன்றை மாலை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால், கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்கிறது கோளாறு திருப்பதிகம். அதாவது பிறை போன்ற நெற்றியை உடைய உமையம்மையாரோடு
ஆலமரத்தின் கீழ் இருந்து வேதங்களை அருளிய எங்கள் பரமன் கங்கை நதியையும் கொன்றை மாலையையும் முடிமேல் அணிந்து என் உள்ளத்துள் புகுந்து தங்கியுள்ளான். அவன் அடியார்களுக்கு மிகவும் நல்லனவே செய்யும் தன்மையுடையவன் என்கிறது கோளாறு திருப்பதிகம். ஆலமரம் வாக்கின் அடையாளமாம். பேரம் பேசும்போது ஆலமரத்தின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட பணம் எப்படியும் வந்துவிடுமாம். நம்பிக்கைக்கு பெயர் பெற்ற ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரமும் ஆகும். ஆல் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சூழ்ந்து முடிவில்லாமல் வாழ்க என்பது நம் முன்னோர் வாழ்த்து. ஆலமரம் போல் வேறு எந்த மரமும் இல்லை எனலாம். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நெறிகளையும் நாம் வாழ வேண்டிய விதத்தையும் நாம் கற்றுக்கொள்ள நமக்கு ஆணிவேராக இருக்கிறது. ஆல் போல் தழைத்து, தழைத்தல் என்றால் பெருகுதல், செழித்து வளருதல் என பொருள். எவ்வளவு மங்களகரமான தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கின்றன. ஆலமரத்தின் விழுதுகள் அந்த மரத்தை பல நூற்றாண்டுகளுக்கு தாங்கி நிற்கும் ஆற்றலை கொண்டது என்றால் அதிலிருந்து கிடைக்கும் மருந்துகளின் ஆற்றலை பற்றி கூற வேண்டியதில்லை. ஆலமரத்தின் பால், இலை, பட்டை, கனிகள், வேர்கள், விழுதுகள் அனைத்தும் மருந்து பொருட்களாக பயன்படுகின்றன. எத்தனை எத்தனை பலன்கள்! ஆலமரத்தின் விழுதுகள் இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்கிறது. ஆலம் விழுது தொழுநோயை குணமாக்கும் என்றும் நீரிழிவு நோய் போக்கி உடலுக்கு வலிமையை கொடுக்கும் ஆற்றல் பெற்றது என்றும் கூறப்படுகிறது. ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆலமரத்தின் விழுதுகளின் நுனியில் உள்ள குச்சி போன்ற மெல்லிய பகுதியை பல் துலக்க பயன்படுத்த பல் உறுதியாகுமாம். இலைகள் ஆட்டுக்கு தீவனமாகவும் கனிகளை பறவைகளும் விரும்பி உண்கின்றன. ஆலமரத்தை மும்மூர்த்திகளின் வடிவாக வணங்குவதும் உண்டு. பிரம்மா இந்த மரத்தின் வேராகவும், விஷ்ணு நடு தண்டாகவும், சிவன் கிளைகளாகவும் திகழ்வதாக ஐதீகம். ஆலமரமானது காற்றில் நஞ்சு பொருள் கலந்திருந்தாலோ அல்லது சுற்றுப்புற சூழல் மாசுபட்டிருந்தாலோ, கழிவு நீர் நஞ்சு காற்றில் கலந்திருந்தாலோ நஞ்சு நீக்கி உயிர்காற்றை வெளியாக்க வல்லது. ஆலமர நிழல் என்பது ஞானத்தின் குறியீடு. மாணிக்கவாசகரும் அன்றாலின் கீழிருந்து அறமுறைத்தான் காணேடி என்று போற்றுகிறார். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் மௌன உபதேசம் செய்த பேற்றினை போற்றும் வகையாகவே ஆலமரத்தை நாம் வணங்குகிறோம். சிவபெருமானுக்கு ஆலமர் செல்வன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அனுஷ்டிக்கும் வடசாவித்திரி விரத நாளில் ஆலமரத்துக்கு பூஜை செய்து சாவித்திரியை வழிபடுகின்றனர். மூவுலகையும் தம் சிறு காலடியால் அளந்த அந்த கண்ணனும் ஆலிலை மீதமர்ந்து மிதந்து பெருமைப்படுத்தினான். சிறியதான ஆலமர விதையானது நாற்பெரும் படையோடு வரும் மன்னரும் தங்க நிழல் தருமாம். தஞ்சாவூர் மாவட்டம் பரக்கலக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ பொதுவுடையார் திருக்கோவிலில் சிவனாக கருதப்படும் ஆலமரத்தின் இலையே பிரதான பிரசாதமாக தரப்படுகிறது. பக்தர்கள் இந்த ஆலமர இலையை கொண்டு சென்று வீட்டில் வைத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பதும், விவசாய நிலங்களில் இட்டால் விவசாயம் செழிக்கும் என்பதும் நம்பிக்கை. ஆலம் விதை சிறிதானாலும் மரம் பெரிதாவது போல ஒருவனின் அறச்செயல் சிறிது என்றாலும் மிக பெரிய பயன் தருமாம். 11 கீழ்கணக்கு நூலான நாலடியாரில் ஆலமரத்தை கரையான்கள் அரித்தாலும் அதன் விழுதுகள் அதை தாங்கி நிற்பது போல
தந்தையை மகன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதன் சிறப்பை பறைசாற்றுகிறது. நேயர்களே, ஆலமரத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் அறிந்த நம் முன்னோர்கள் அதனை திருக்கோவில்களிலும் ஊர் பொது இடத்திலும் மக்கள் கூடி இளைப்பாறும் இடத்திலும் வைத்தனர். அதன் சிறப்பை நாமும் உணர்ந்து இனி அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை தரிசிப்போம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஆலமரம்.